ஐயோ அம்மா முடியலம்மா. அச்சு இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா? இன்னைக்கு தயவு செஞ்சு உன் வாயை கொஞ்சம் சிப்பு போட்டுக்கைய. ரொம்ப ப்ரெஷர்மா ஆஃபீஸ்ல. சாமா சரி சரி நீ ரெஸ்ட் எடு. தங்கப்புல அச்சுமணி சூடா காஃபி வச்சிருக்கேன், குடிச்சேன்னு வச்சுக்கோ ஃப்ரெஷ் ஆயிடுவேன். தா தேங்க்யூ. அச்சுமா இன்னைக்கு என்ன பண்ணீங்க? ஆபீஸ்ல ஏதாவது பண்ணீங்களா இல்ல யாராவது ஏதாவது சொன்னாங்களா? சொல்லுங்க. என்னடா அம்மாவே இப்படியே பார்த்துட்டு இருக்க? இல்லைம்மா, நான் சின்ன வயசில் ஸ்கூல் விட்டு வரும்போது இதே மாதிரி சோகமாக இருந்தேன்னா என்னை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு ஒரு டம்ளரில் பால் ஊற்றி கொடுத்துட்டு, சொல்லுங்க யார் உங்களை என்ன சொன்னா என்ன ஆச்சுன்னு கேட்பியா? அதே மாதிரிதாம்மா இப்பயும் கேட்குறேன். அச்சுக்குட்டி, இன்னைக்கு மட்டும் இல்ல, நீ வயசானாலும் அம்மா உன்னை இப்படிதான் கேட்பேன். ஓகேவா? சரி சரி, நீ என்ன ரொம்ப இமோஷனல் ஆக்குற. இப்போ காஃபி வேற போட்டு எடுத்துருவா. சரி சரி ஓகே ஓகே, நான் போயிட்டு வரேன். என்னத்த வச்சிருக்கா இதுக்குள்ள இவ்வளவு வெயிட்டா இருக்கு? ஒருவேளை வீட்டையே காலி பண்ணிருப்பாளோ? முருகா கடவுளே, என் பிள்ளைய நல்ல துணையா இருந்து பாத்துக்கப்பா. சரி அச்சுமா, அம்மா ஊருக்கு போயிட்டு வரட்டுமா? ஊருக்கு போறதெல்லாம் இருக்கட்டும், எத்தனை தடவை சொல்றேன் ஒரு ட்ராலி யூஸ் பண்ணு, மேல என் சூட்கேஸுக்கு எடுத்துக்கனா ஏமா எப்ப பார்த்தாலும் இந்த கட்டப்பைய தூக்கிட்டு வர? என்னால அதெல்லாம் தூக்கிட்டு நடக்க முடியாதுடி, இதுதான் எனக்கு சௌகரியமா இருக்கும். ஃபர்ஸ்ட் டிக்கெட் எடுத்துக்கிட்டியா? எடுத்துக்கிட்டேன்டி. ஐடி கார்டு வச்சிருக்கியா? எடுத்துக்கிட்டேன்டி. காசு இருக்கா? எல்லாம் இருக்குடி. சரி வா போலாம். அச்சுமா, அம்மா ஊருக்கு போயே ஆகணுமா? பின்ன போவாம இங்க நீ டேரா போலாம் முடிவு பண்ணிடுறியா? அதான் முடியாது. நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன்டா தங்கம். சரி போதும் நடிக்காத, வா போலாம். கள்ளஞ்சக்கரி. சரி வா, டைம் ஆகுது. ஆல்ரெடி மழை பெய்யற மாதிரி இருக்கு, உன வேற விட்டுட்டு வீட்டுக்கு வரணும். என்னடா இது, இருந்தாலும் டார்ச்சரா இருக்கு, இல்லைனாலும் ஒரு மாதிரி வெறிச்சோன்னு இருக்கு. இவ வேற 10 நாள் இங்க வந்து இருந்து நமக்கு பழக்கி விட்டுட்டு கிளம்பி ஊருக்கு போயிட்டாலே. சரி ஒரு 2 நாள் எங்கேயாவது ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் தங்கிட்டு வந்தா நார்மல் ஆயிடும்னு நினைக்கிறேன். என்ன அம்மா பண்றா? சொல்லுமா, விழுப்புரம் தாண்டிட்டியா? நீ எங்க விட்டுட்டு போனியோ அங்கேயே தாண்டி நிக்கிறேன். என்னம்மா என்னாச்சு? நான் ஒரு சீட் புக் பண்ணா அவன் ஒரு சீட் குடுக்குறான். இந்த சீட்ல ஏசி வர மாட்டேங்குது, காத்து வர மாட்டேங்குது, ஜன்னல திறந்தா ஜன்னலும் திறக்க மாட்டேங்குது. அப்புறம் பிரச்சனை பண்ணிடுவேன் இது பாத்துக்கோ. பிரச்சனை பண்ணியா? பஸ் முன்னாடி பஸ் முன்னாடி நிக்கிறியா? அவள வரலன்னு வெச்சுக்க. ஐயோ, இத வர மக்களே, உங்க அம்மா உங்க கூட இருந்தா ரொம்ப டார்ச்சரா இருக்கா. அதே அம்மா கூட இல்லன்னா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா. வீடே வெறிச்சோன்னு இருக்கிற மாதிரி இருக்கா. என்ன மாதிரி நீங்களும் ஃபீல் பண்றீங்களா? இந்த கண்டென்ட் உங்களுக்கு கொஞ்சம் ரிலேட்டபிளா இருந்தா அரதி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.